தமிழகத்தில் கையால் தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்காக விடைகளை ஆசிரியர் எழுதிக் கொடுக்கும் ஸ்கிரைப் திட்டத்தில் திடீர் சிக்கல் எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். இந்த திட்டத்தில் அப்படி என்ன சிக்கல் எழுந்திருக்கு? இதனுடைய முழுமையான பின்னணி என்ன? தமிழகத்தில் ஏற்கனவே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் துவங்கி நடைபெற்று வருகின்றன. விரைவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் துவங்க இருக்கின்றன. எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு ஸ்கிரைப் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 20,500 மாணவர்கள் தேர்வை எழுத இருப்பதாக தேர்வுத்துறையுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்கிரைப் என்பது கை முறிவு உள்ளிட்ட காரணங்களால் கையால் தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்கு பதிலாக சம்பந்தப்பட்ட மாணவர் விடைகளை சொல்ல வேறு ஒரு ஆசிரியர் மாணவருக்கு பதிலாக விடைகளை எழுதுவார். இதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது. இதில் பலர் சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். தவறாக போலி சான்றிதழ்களை பெற்று இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு சலுகைகளை அந்த அடிப்படையில் தேர்வை எழுதுகிறார்கள். அதாவது 3 மணி நேரத்திற்கு பதிலாக கூடுதலாக 4 மணி நேரம் வழங்கப்படுவதோடு சம்பந்தப்பட்ட பாட ஆசிரியரே இந்த விடைகளை எழுதுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறது என்பது துறை சார்ந்தவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இதில் ஒரு புதிய சிக்கல் தற்போது வெடித்திருக்கிறது. அதாவது ஸ்கிரைப் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு பதிலாக விடைகளை எழுதுவதற்கு போதுமான ஆசிரியர்கள் கிடைக்கவில்லை என்பதுதான் அந்த அதிர்ச்சியான தகவல்களாக இருக்கிறது. சென்னை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 250க்கும் அதிகமான மாணவர்கள் இந்த ஸ்கிரைப் திட்டத்தின் கீழ் தேர்வை எழுதுகிறார்கள். வரக்கூடிய திங்கட்கிழமை 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆங்கில பாடத்தேர்வு நடைபெறுகிறது. சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் மட்டும் 16 மாணவர்கள் ஸ்கிரைப் திட்டத்தின் கீழ் தேர்வை எழுத இருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி 2 மாணவர்களுக்கு மட்டுமே மாற்று, அதாவது அந்த விடைகளை சொல்ல விடைகள் எழுதக்கூடிய முதுகலை ஆசிரியர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்றும் இன்னும் 14 முதுகலை ஆசிரியர்கள் கிடைக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுபோன்ற நிலை பல்வேறு தேர்வு மையங்களில் ஏற்பட்டிருப்பதாகவும் ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்தவரை முதுகலை ஆசிரியர்கள் தான் மாணவர்களுக்கான அந்த விடைகளை சொல்ல விடைகளை எழுத வேண்டும். ஆனால் முதுகலை ஆசிரியர்கள் பற்றாக்குறை காரணமாக 10ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களை வைத்து இந்த 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நந்தனம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கூட முதுகலை ஆசிரியர்கள் கிடைக்காததன் காரணமாக பட்டதாரி ஆசிரியர்களை வைத்து இந்த 11 வகுப்பு மாணவர்களுக்கு ஆங்கில பாட தேர்வை எழுதுவதற்கு அதிகாரிகள் அழுத்தம் கொடுப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்படி பல்வேறு மையங்களில் இதுபோன்ற ஒரு குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைகளை 10ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களால் எவ்வாறு விடைகளை எழுத முடியும் என்ற கேள்விகளையும் முன்வைக்கிறார்கள். இந்த ஸ்கிரைப் திட்டத்தில் எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் குளறுபடிகளையும் தேர்வுத்துறை கவனிக்க வேண்டும். தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.